ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க் வருது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கோர் எவ்வளவுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகணும்னு நீ நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கணும். ஒரு நல்ல பேப்பர் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் மார்க்கிங் பாத்தீங்கன்னா 10 விட கம்மியா இருக்கணும். இந்த நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு வந்து எந்த ஆன்சர் மேல கன்ஃபார்ம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியுதோ அதை மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணு. சரியா? அது நீ பண்ணாலும் நெகட்டிவ் மார்க்கிங் கம்மியாகும். ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணு. சரியா? இது ரெண்டாவது விஷயம். ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும். பயாலஜி இல்ல ஒரு சில தியரிட்டிக்கல் கொஸ்டின்ல இருக்குன்னா அந்த கொஸ்டின்ல வந்து கேட்டுருவோம் which of the following is incorrect. நீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே கரெக்ட், இந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுவ. ஆக்சுவலி அவன் கேட்டது இன்கரெக்ட். which of the following is wrong அப்படின்னு கேட்டுருப்பான். நீ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இது கரெக்ட் தானே, இது வந்து பிளஸ் பை கரெக்ட் அப்படின்னு சொல்லி போயிடுவேன். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ண. அந்த கொஸ்டினை வந்து ஒரு தடவை 2 தடவை கூட ரீட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா நீங்க இந்த மாதிரி எரர் பண்றது கம்மி பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி மார்க் இருக்கு ராங் இன்கரெக்ட் அப்படின்னா என்ன பண்ணுங்க, தயவு செய்து இது பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் அவாய்ட் பண்றதுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின் விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை விட தெரியாத கொஸ்டின் அட்டென்ட் பண்றேன்னு சொல்லி நெகட்டிவ் மார்க்கிங் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இது பண்ணாலும் உங்க நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பா குறையும்.